ஒரு அழகான கிராமம். அழகான காலை வேளையில மிக அழகா இந்த கிராமம் ஜொலித்து கொண்டிருந்தது. அங்க இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம மகிழ்ச்சியா இருந்தாங்க. அந்த கிராமத்துல உள்ள குழந்தைங்கள்லாம் ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தாங்க. என்ன விளையாடலாம், வாங்க வாங்க கிரிக்கெட் விளையாடலாம் அப்படின்னு சொல்ல, நான் பேட்டிங் நீ பவுலிங்னு சாமுவேல் சொன்னான். நான் பெயர் யாருப்பா அது? அட நம்ம ஜோஷுவா. இப்படியா சாமுவேல், ஜூடா, ஜோஷுவா 3 பேரும் இன்ட்ரெஸ்டிங்கா கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாங்க. கேளுங்க, அந்த சத்தம் என்ன? சாமுவேல் இப்படி கேட்டான். ஜூடா அதுக்கு காற்று சத்தமா இருக்குமோ அப்படின்னு சொன்னான். குவாக் குவாக். அட நம்ம தவளை அண்ணன். தவளைய பார்த்து அவங்க கிரிக்கெட்டை விட்டுட்டு தவளையோட விளையாட ஆரம்பிச்சாங்க. ஒரு தவளையோட விளையாடிட்டு இருக்கும் போது இன்னொரு தவளையும் வந்துச்சு. இன்னொரு தவளை, இன்னொரு தவளை. ஐயோ, தவளை கூட்டமே வந்திருக்கே. தவளையோட ராஜா முன்னாடி வந்தாரு. அட்டென்ஷன் ப்ளீஸ், இனிமே இருந்து இந்த கிராமம்லாம் எங்களுடையது, எங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கும் அப்படின்னு அந்த தவளை சொல்லுச்சு. வாட் அப்படின்னு சாமுவேல் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள எல்லா தவளையும் எல்லாரோட வீட்டுக்குள்ளேயும் போயிடுச்சு. தவளை எல்லாம் வீட்டுக்குள்ள போயிட்டு, இந்த சோஃபா எனக்கு தான், இந்த பெட் எனக்கு தான்பா, கிச்சன்ல நான் தான் குக்கிங் பண்ணுவேன்னு அதுங்களுக்குள்ள ஒரே ஜாலியா போட்டி போட்டு வீட்டை ஃபுல்லா ஆக்கிரமிப்பு பண்ணுச்சு. அம்மா, என்னோட பில்லோ ஃபுல்லா தவளையா இருக்குமான்னு ஜூடா சொல்ல, என் ஷூக்குள்ள கூட தவளை வந்துச்சுன்னு சாமுவேல் வருத்தத்தோட சொன்னான். குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸ் ஓபன் பண்ணா அதுக்குள்ள தவளை, தண்ணி குடிக்கலான்னு போனா அதுக்குள்ள தவளை. நம்ம ஊர்ல எதுவுமே சரியில்லையே, எல்லாம் ஏன் வித்தியாசமா நடக்குதுன்னு குழந்தைங்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்ல, நிறைய பூச்சிகள்லாம் உள்ள வர ஆரம்பிச்சுது. எல்லாரும் தவளை ராஜா கிட்ட போய் ஏன் இப்படி நடக்குதுன்னு கேட்கும் போது தவளை ராஜா, இது எல்லாம் ஜஸ்ட் பிகினிங் தான் அப்படின்னு சொல்லுச்சு. நீங்களாம் ஏன் இப்படி பண்றீங்கன்னு ஊர் தலைவர் கேட்க, தவளை ராஜா, எங்களை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது, இப்போ இந்த ஊர் முழுக்க எங்களுடையதான் அப்படின்னு சொல்லுச்சு. குழந்தைங்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது நார்மல் ஆளாலாம் செய்ய முடியாது, யாரோ பவர்ஃபுல் ஆளோட வேலை தான் இது, நம்மள யாரோ எச்சரிக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. இது கட்டுக்கதைன்னு நினைக்கிறீங்களா என் அன்பு குட்டி செல்லங்களே? இப்படி இயற்கை முழுக்க மாறி போன சம்பவம் உண்மையிலே நடந்தது. ஆச்சரியமா இருக்கா கேக்குறதுக்கு? ஒரு பெரிய ராஜா இருந்தான். அவன் அகந்தையோட ஜனங்களிடத்துல, நான் தான் கடவுள், என்னதான் நீங்க வணங்கணும்னு சொல்லி கடவுளோட வார்த்தைக்கு விரோதமா நடந்தான். தன்னை கடவுள்னு சொல்லிட்டு வந்த அந்த ராஜாவுக்கு கடவுள் தன்னுடைய சக்திய காண்பிக்க விரும்பினாரு. அதில் ஒன்றுதான் இந்த தவளைகளோட ஆக்கிரமிப்பு. வெயிட் வெயிட் வெயிட், நீங்க வில்லன் பத்தி சொல்லிட்டீங்க, யாரு நம்ம ஹீரோ? ஹீரோ யாருன்னு உங்களுக்கு தெரியணுமா? மே 25 இருந்து நம்மளோட சேனல்ல VBS வருது. எல்லாரும் VBS வாங்க. அகந்தியுள்ள ராஜாவினுடைய அழிவை பற்றி அறிந்துக்கோங்க. குட்டீஸ், நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒண்ணு கத்துத்தரவா? நீதிமொழிகள் 16:18 சொல்லுகிறது, அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை என்று. வில்லன் கிட்ட இருக்கிற மோசமான கேரக்டர் என்ன தெரியுமா? அகந்தையும் மனமேட்டிமையும். ஜீசஸோட பிள்ளைங்களாகிய நமக்கிட்ட இந்த அகந்தையும் மனமேட்டிமையும் ஒருபோதும் இருக்க கூடாது. நான் தான் பெஸ்ட், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறல்ல, அதுதான் அகந்தை. 2 ஆடு மலை மேல ஏறிச்சா. ஒரு ஆடு எனக்கு எல்லா ஸ்ட்ரென்த்தும் இருக்கு, நான் சீக்கிரமா ஏறிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தானே பெருமைப்படுத்தி கொண்டே மேலே ஏறிச்சான். இன்னொரு ஆடு அமைதியா மெதுவா பாதுகாப்பாக மேல சென்றுச்சான்.
பெருமை பாராட்டி கொண்டே மேலே போன ஆடு வழுக்கி கீழே விழுந்துச்சான். அன்பு செல்லங்களே, பெருமையும் அகந்தையும் நம்மை விழச் செய்யும். பணிவோடு இருந்தா நமக்கு எப்பொழுதுமே வெற்றிதான். இன்னைக்கு வில்லன் கிட்ட இருக்கிற கேரக்டரான அகந்தையும் பெருமையும் நம்ம கிட்ட இருந்தா அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஹீரோ கேரக்டரான தாழ்மைய நம்ம ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளலாம். நீங்களாம் யாரு? இயேசுவோட பிள்ளைங்க. இயேசு யாரு? நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோவோட பிள்ளைங்க எல்லாரும் ஹீரோ தான். அகந்தை ஆபத்து, பணிவு பாதுகாப்பும் ஆசீர்வாதமும். ஆபத்தை நோக்கி செல்லாமல் பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் நோக்கி பயணிப்போம். God bless you.